பிரேஸ் காட். லாஸ்ட் வீடியோல ரெபேக்காவை கூப்பிட்டு போங்கன்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா? அதை கேட்ட ஆபிரகாமுடைய ஊழியக்காரர் வெள்ளியும் பொன்னுடைமைகளையும் ரெபேக்காட்ட கொடுத்து சில வஸ்திரங்களையும் அவங்க கிட்ட கொடுத்தாங்க. அவங்க அம்மாக்கும் அண்ணனுக்கும் சில பொருட்களையும் கொடுத்தாரு. அடுத்து அவரும் அவரோட வந்தவங்களும் சாப்பிட்டு நைட் அங்கேயே தங்கிட்டு காலையில எழுந்து எஜமானான ஆபிரகாம் கிட்ட போக விடுங்கன்னு கேட்க, ரெபேக்காவுடைய அம்மாவும் அண்ணனும் அட்லீஸ்ட் 10 நாளுக்காச்சும் ரெபேக்கா எங்க கூட இருக்கட்டும், அதுக்கு அடுத்து கூப்பிட்டு போங்கன்னு சொன்னாங்க. உடனே ஊழியக்காரர், நீங்க எதுக்கு எனக்கு தடையா இருக்கீங்க, என்ன போக விடுங்கன்னு திரும்பவும் கேட்டாரு. உடனே அவங்க ரெபேக்காவை கூப்பிட்டு, ஏமா நீ அவரோட போறியான்னு கேட்ட உடனே எதையுமே யோசிக்காம போறேன்னு சொன்னாங்க. அதே போல அவங்க ரெபேக்காவை பிளஸ் பண்ணி ஊழியக்காரரோட அனுப்பிச்சு விட்டுட்டாங்க. அப்போ ரெபேக்காவை ஒட்டகத்துல கூப்பிட்டு போற வழியில லகாரோஹின்னு ஒரு துறவு வழியா வந்திருந்தாங்க. ஈசாக்கு தென் தேசத்துல குடியிருந்தாரு. சாயங்காலத்துல தியானம் பண்ண வெளியே வந்திருந்த ஈசாக்கு தூரத்துல ஒட்டகங்கள் வரத பார்த்தாரு. ரெபேக்காவும் தூரத்துல இருந்த ஈசாக்க பார்த்து கிட்ட அங்க தூரத்துல நமக்கு எதிர நடந்து வர்றது யாருன்னு கேட்க, அவர் தான் என் எஜமானன்னு சொன்னாரு. அப்போ ரெபேக்கா ஒட்டகத்துல இருந்து இறங்கி முக்காடு போட்டுக்கிட்டாங்க. ஊழியக்காரர் நடந்த எல்லாத்தையும் ஈசா கிட்ட சொன்னாரு. அப்போ ஈசாக்கு ரெபேக்காவை அவரோட அம்மா சாராளுடைய கூடாரத்துக்கு கூட்டு போய் மனைவியாக்கி கொண்டாரு. ஈசாக்கு அவர் தாய் மேல வைத்த துக்கம் போய் ஆறுதல் அடைந்தாரு. அடுத்த வீடியோல சந்திப்போம். God bless you.